அராஜகத்தின் மூலம் வன்முறை மூலம் பறித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் ஒரே வழி. அவர் ஒன்றாக தானாகவே ராஜினாமா செய்யணும், இல்லாட்டி ஒன்றை தொண்டர்களும் விரட்டி அடிப்பார். ஆனால் இப்போ அமமுக வந்து தொகுதி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேச்சுவார்த்தை நம்ம எப்போ வாரத்தை போகிறோம்? கூடிய விரைவில் உங்களிடம் சொல்லிவிட்டு தான் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, நாள் நெருங்கிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, ஏற்கனவே அதிமுக வந்து பாஜக வந்து வெளியில் வருது. இந்த 8 தேர்தல் 9 தேர்தல் தோல்வின்னு சொல்கிறீங்க. எல்லா தேர்தலுமே பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க. இப்போ வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டை வாங்குறதுக்காக பாஜக விட்டு விலகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேணால் பல்வேறு குற்றச்சாட்டு எழுப்புறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை. இல்லை, 10 ஆண்டு காலம் ஒரு தலை சிறந்த ஆட்சியை இந்திய திருநாட்டில் நிகழ்த்தி காட்டிய பெருமை மாண்புக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சாரும். அதற்காகத்தான் உலகத்திலே இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு நிலைமை. தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ சிறுபான்மையின பெருமக்களுக்கு எந்த நேரத்திலும் எங்களும் அச்சுறுத்தல் இல்லை, அசம்பாவிதம் நடக்கவில்லை, கொடுமைகள் நடக்கவில்லை. அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்காங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட சிறுபான்மையின பெருமக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துதான் அவரை வெற்றி வரை செய்தார்கள் என்பதுதான் வரலாறு. மோடி இப்போ பேசியிருக்காரு சார், 400 தொகுதிக்கு மேலே பாஜக வந்து மீண்டும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. 370 இடங்களில் பாஜக மட்டும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. 400 இடங்களில் தேசிய ஜனநாயக வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது அவருடைய கட்சியில் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவோ திமுகவோ அந்த தலைமையில தான் வந்து கூட்டணி சந்திச்சாங்க. இப்போ வந்து அது மாறுபடுமா? இந்த தடவை பாஜக தலைமையில தான் நீங்கள் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய முடிவாக இருக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்திய அளவில் தேசிய கட்சியாக தனிப்பான்மையுடன் வருகின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாரதிய கட்சிக்கு மட்டுமே இருக்கிறது. இதுவரைக்கும் அதிமுக அந்த தலைமையில தான் இருந்திருக்கு. இந்த தடவை அது மாறுபடும். இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியுடைய தலைமையாக இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தலைமையில் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போன தேர்தலையும் இருந்தது. என்டிஏ கூட்டணி தான் இருந்தது. பிஜேபியோட டிடிவியும் பேச்சுவார்த்தை தொடங்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. டிடிவி வந்து 2 தொகுதி கேட்டிருக்காரு அப்படின்னு தகவல் வருது. அது உண்மையா? நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்களா? இல்லை, எனக்கு தெரிந்த வரையில் ஆதாரம் இல்லாத அது உண்மையாக இல்லை. ஏற்கனவே நம்ம சசிகலா கடந்த முறை வந்திருக்கும் போது சசிகலா எப்போ சந்திக்கிறேன்னு கேட்டோம். இப்போ அண்ணாவோட நினைவு அன்னைக்கு நீங்கள் சசிகலாவை வந்து நேரில் சந்திச்சீங்க. அது இல்லை, அது வந்து நான் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்புகிற வழியில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் உள்ளே அந்த கேம்பஸ்குள் நுழைந்தார்கள். நாங்கள் சந்தித்தோம், மரியாதை நிமித்தம் சந்திப்போம். முடிச்சுக்கிறேன் நான். அந்த சந்திப்பில் எந்த அரசியல் நாங்கள் பேசவில்லை. சற்று முன்னாடி 64 சிறைவாசிகள் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்காரு. தகவல் வருது. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? வரவேற்கிறோம். கவர்னர் ஒப்புதல் கொடுத்துட்டாருல. வரும் தேர்தலில் இரட்டை சின்னத்தில் போட்டிகள் உறுதியாக சொல்றீங்க. எதன் அடிப்படையில் நம்பிக்கையா சொல்றீங்க? மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இல்லை, அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறதுனால வந்து உறுதியாக சொல்றீங்களான்னு கேட்குறேன். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கனால இந்த சின்னம் நமக்கு தான் கிடைக்குங்கிற நம்பிக்கையில சொல்றீங்களான்னு கேட்குறேன். நீங்க உங்களுடைய யுவங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதாவது அண்ணன் தர்மயுத்தம் ஆரம்பிக்கும் போது 11 எம்எல்ஏக்கள் தான் அப்ப ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டது. இப்ப வந்து கோர்ட்ல இருக்கு, சிவில் கோர்ட்ல வழக்கு இருக்கு. வழக்கு முடியும் தர ரெட்டலை முடக்கணும்னு தேர்தல் கமிஷன் மனு கொடுத்து தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சா என்ன பண்ணுவீங்க? அது நடக்கலாம். அந்த சூழ்நிலை வரும்போது பார்த்துக்கலாம். அந்த சூழ்நிலை வரும்போது யூகங்களுக்கு அடிப்படையான கேள்விகளுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம்? தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க. எந்த இடத்துலயுமே சார், இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்காங்க. நீங்க வந்து மீண்டும் மோடி கேள்விதான் கேட்கணும், எங்களுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது. முன்னாள் முதல்வர் லேடியா மோடியான், கேரளா லேடியா மோடியான்னு கேட்டாங்க. ஆனா நீங்க வந்து மீண்டும் மோடி தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றீங்க. முரண்பாடாக திரு நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வர வேண்டும். 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தரணும். உங்க தலைவி, நீங்க தலைவி எடுத்துக்கிட்டவங்க பாஜக கூட்டணியே என்னங்க நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட கேள்வி அப்படியே அம்மா 98 கூட்டணி சொன்னாங்க.
2004 கூட்டணி சேர்ந்தாங்க. அரசியல் முன்னேற்றங்கள் இப்ப இருக்கிறது வந்து அண்ணன் சொன்ன கருத்து தான். உறுப்பினர்களோட உரிமையை மீட்பதற்கு 2வது தரவை தொடங்க சொன்னீங்க. ஏற்கனவே முதல் தரவை எதுக்காக தொடங்குனீங்கன்னு மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த முடியுமா சார்? இது முதல் தரவை தான் எதுக்காக நீங்க எப்படி இல்லாம என்னை மாட்டி விடலாம்னு நினைக்கிறீங்க? எந்த காலத்துல என்னை மாட்டி விடவே முடியாது. உங்களோட கூட்டணி கை கொடுக்குமா சார்? நீங்க சசிகலா மேடம் 3 பேர் பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு சொல்றாங்க. நீங்க கூட குறிப்பா தேனி அதிமுக தொண்டர்கள் அதை விரும்புகிறார்கள். தொடர்பா நடவடிக்கை எடுக்க நம்ம வந்து திமுக 1, 2, 3, 4 பேர் மட்டுமே கேட்குறீங்க. மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது அர்த்தமில்லாத கேள்வி. அது திமுக அரசு கொடநாடு வழக்கில் குற்றம் அதே வேளையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரண மரணம் குறித்து ஆர்வசாமி ஆணையம் வந்து அறிக்கை கொடுத்து ரொம்ப நாளாச்சு. இதுவரைக்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல. அதை பற்றி நம்ம என்ன சார்? நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சுட்டோம். நாங்கள் அந்த நேரத்தில் கொடநாடு கொள்ளை நடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நாங்கள் அந்த நேரத்தில் தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு கண்டன அறிக்கையை அந்த நேரத்திலேயே வந்து நாங்கள் அறிக்கையாக விட்டிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சர் அவர்களை விரைவாக அதை விசாரித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை விட்டோம். அதில் அந்த கேட்கல சார். ஆர்வசாமி ஆணையம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் அந்த தமிழக அரசு அந்த அறிக்கை சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கல. கொடநாடு அதிகாரிகள் இதை நம்ம ஏன் பேச மறுக்கிறோம்? எதில் பேசலாம்? பேசிதான் கூட மீட்டிங்கில் பேசணும்ல. கொடநாடு கொலை வழக்கில் 3 மாதத்துக்கு நாங்கள் அண்ணன் தான் ஆணையமே அமைக்க சொன்னது அண்ணன் தான். இப்போ அரசு நடவடிக்கை எடுக்கல. அவங்க ஜெகதீசன் நீதியரசருடைய அறிக்கைப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அரசு தான் செய்யணும். அது அண்ணன் சொல்லிட்டாரு. பலம் வாய்ந்த ஆளுங்கட்சியா இருக்கா திமுக இருக்கு. அதை கடந்து இப்போ ஒரு அதிமுக அவங்க இருக்காங்க. அதை கடந்து இப்போ உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த தேர்தலில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக உரிமைகளில் மீட்கிறது என்ற குழு உறுதியாக வெற்றி பெறும். ஒரே கட்சியில் பயணிச்சிங்க. 9 தேர்தல்களில் அதிமுக போயிருக்கீங்க. உங்களுக்கு இருக்க ஆதரவு ஏன் எடப்பாடி பழனிசாமி இல்லையே? எவ்வளோ சொன்னமில்ல, வெற்றி பெறக்கூடிய காரணங்களை சொன்னமில்ல, கேட்கணுமில்ல, என்ன செய்யறது? அவர் ஒரே கனவுலகத்திலேயே சஞ்சரிக்கிறாரு. கனவுலகத்திலேயே சஞ்சரிச்சிருக்காரு. இது என்ன செய்ய முடியும்? அதிமுக தலைமை வந்து பிஜேபியோட கூட்டணியிலேன்னு அறிவிச்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 90 நாள் தான் இருக்குது. 3 மாதம் தான் இருக்குது. இந்த நிலைமையில நீங்க வந்து மோடி தான் மறுபடியும் பிரதமராக வரணும்னு சொல்றீங்க. இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி. இல்லை, இந்த காலகட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்றீங்க நீங்க? அதிமுக எங்கள் தலைமையில் மீட்பு குழுவுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் திரு நரேந்திர மோடி தான் வாக்களிப்பாங்க. பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் அணி எவ்வளோ சீட்டு சார் இதுங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு தாங்க கேட்போம். 5 சீட்டா 10 சீட்டா 20 சீட்டா 30 சீட்டாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் கேட்போம். இதுலயே முரண்பாடு இருக்கு. நீங்க 1.5 கோடி சொல்றீங்க, எடப்பாடி பழனிசாமி 2 கோடி சொல்றாரு. இப்ப 50 லட்சம் அது சுத்த பொய்யுங்க. வாக்காளர் பட்டியலை வச்சு பாம்புல எழுதி கொலை பண்ணிக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் போய் எப்படிங்க உறுப்பினர் சேர்க்க முடியும்? ஏங்க நீங்க குறைச்ச மதிப்பீங்களான்னு கேட்கிறேன். அவர் குறைச்ச மதிப்பீங்களான்னு தொண்டர்கள் ஆதரவு அண்ணன் பக்கம் இருக்கு. அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரா? அது எத்தனை தடவை தான் உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க சுத்தி வந்தாலும் அந்த பொழுதே வருது. தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தில் தொடர்ந்து போகிறோம். எதிர்கட்சி துணைத் தலைவர் தம்பி இருங்க, நீங்க பேசி வச்சிருக்க கேள்வி தானே கேளுங்க. எதிர்கட்சி துணைத் தலைவர் போஸ்டிங் மிகப்பெரிய கேட்டுப்படியா இருக்கு. இதை வந்து திமுக ஆதரவோட தான் நீங்க இருக்கீங்க. அதனால தான் திமுக எந்த வேலையும் எடுக்கல. இல்லை, இப்போ நான் எதிர்கட்சி துணைத் தலைவரே இல்லைங்க. நான் அந்த பதவி சட்டமன்ற விதிகளின்படி கிடையாது. எதிர்கட்சி தலைவருக்கு தான் இருக்குது. எதிர்கட்சி தலைவருக்கு மற்ற கட்சியுடைய நிலைமையை சொல்கிறாங்க. சபாநாயகருடைய தனி விருப்பம் உரிமை. அது ஒரே பதவி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மட்டுமே இருக்கிறது. வேறு எந்த பதவியுமே சட்டமன்ற விதிகளில் இல்லை என்று ஏற்கனவே சபாநாயகர் தெரிவிக்க வழக்கம் இருக்காரு. எனக்கு பெறப்பட்டிருக்கின்ற இருக்கை முன்னாள் முதலமைச்சர் என்ற நிலையில் எனக்கு பதவி அந்த இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வர நிலையில திமுக களத்தில் முன்னாடி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம வந்து ஒரு கூட்டணி இப்போ ஒருத்தர் ஒரு கட்சியினுடைய சார்பாக நின்று கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா புரியுது. சிரிக்கிறார் இருக்காரு. எப்படி கரெக்டாக சொல்றாரு? உங்களுக்கு மன வருத்தம் இருக்கா சார்? நம்ம அதிமுக வெட்டி கட்ட முடியலங்கிற மன வருத்தம் உங்களுக்கு எதுக்கு? என்ன இருக்காதாங்க?
45 வருஷம் இந்த இயக்கத்துக்காக வேண்டிய அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஒரு நகரத்தில் பிரதிநிதியாக ஒரு வார்டில் பிரதிநிதியாக இருந்து அண்ணா அவங்க வந்து 1982 இளைஞர் அணியில் பொறுப்பில் இருந்தார் மாநில செயலாளர். அவர் தான் முதல் எனக்கு வந்து பெரியகுளம் நகர இளைஞரணி துணை செயலாளர் பதவி கொடுத்தார். அந்த பதவியில் இருந்து அதுக்கடுத்த இருப்பது நகர செயலாளராக 8 ஆண்டுகள் தமிழக பெரியகுளம் நகராட்சியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர்மன்ற தலைவர் 2001 இதுவரை சட்டமன்ற உறுப்பினர், மந்திரி, முதலமைச்சர் இப்படி பதவிகளில் இருக்கிறோம். விசுவாசத்துக்கு என்ன ஒரு கட்சியினுடைய தொண்டன் எந்த நிலையிலிருந்து பாடுபடணுமோ அந்த நிலை தான் நான் பாடுபட்டேன் ஒழிய தலைவர் என்ற நிலையில் நான் இதுவரை எண்ணியது கூட கிடையாது. இல்லை தெரிஞ்சுக்கங்க, எல்லா பதவியும் மாண்புமிகு அம்மா அவர்களாக பார்த்துத்தான், அண்ணன் போன்றவர்களால் பார்த்துத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டதை ஒழிய நானாக குறுக்கு வழியில் சென்று எந்த பதவியுமே நான் வாங்குவேன். சார், திருமதி வி.கே. சசிகலா ஒரு 24ஆம் தேதி கிரகப்பிரவேசம் கொடுக்குறதா தகவல் வந்திருக்கு. அதுக்கு நமக்கு அழைப்பு வந்திருக்கா? அழைப்பு வந்தால் நம்ம வந்து கிரகப்பிரவேசம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படியாவது ஒரு சிக்கலான கேள்வி கேட்டு நீங்கள் எப்படியாவது மாற்ற வைக்க வைக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய நோக்கம். அழைப்பு எதுவும் வரவில்லை. அழைப்பில் வந்தால் செல்லுவேன். அப்புறம் நான் சொல்லுங்க, எதாவது இருக்கா? சும்மா கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. நான் தனியாக கேட்டேன். சொல்லுங்க. முதல் தர்ம யுத்தம் நடத்தியதற்கு பின்னாலே இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்ன? இன்றைக்கு இருக்கு, நாங்கள் யாரை எதிர்த்து நாங்கள் தர்மத்தை நடத்தணுமோ நாங்கள் எல்லாரும் மனவிட்டு இன்றைக்கு கழகம்தான் முக்கியம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். சார், வரும் தேர்தலில் குறுகிய காலம் இருக்கிறதால உங்க அணிக்கு வந்து இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்றால் எந்த சின்னத்தில் நாடாளுமன்றத்தில் போட்டியிட உறுதியாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் நிற்போம்.